ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரி வந்து அன்றைக்கி கேட்டிருந்தாங்க, நீங்கள் அவசரமாக வந்து ஷார்ட்ஸில் கீரையெல்லாம் பறிச்சுட்டு போய் பழக்கீரை கடைசல் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய கீரை தெரியவே மாட்டேங்குதாக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக லாங் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டு, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கீரையாகவும் நம்ம பறிக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் கீரை இப்படி இருக்கும், மேலே விதைகள் இந்த மாதிரி நிற்கும். இது வந்து குப்பைக்கீரை அப்படி சொல்லுவாங்க. இந்த இருக்கா ஒன்று, இது நிறைய இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து கிராமத்தில் இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட்டு தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இது வந்து முள்ளுக்கீரையில் அந்த நடுவில் ஒரு கோடு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி கோடு வர்றது வந்து சிவப்பு தண்டு கீரை, அப்படி சிவப்பு முள்ளுக்கீரை சொல்லுவாங்க. இன்னொன்று பச்சையும் உண்டு. இதை வந்து நம்ம பறிக்கிறது ரொம்ப கவனமாக பிடுங்கணும். இப்போ எனக்கு வந்து இது வச்சுட்டு பிடுங்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ பிடுங்க முடியல, நிறைய வேர் வந்துடுச்சு, அதனால் நான் அதை இப்போ விட்டுட்டேன். இது வந்து இந்த இருக்கா, நல்லா பாருங்கள், அரைக்கீரை. அங்கங்கே ஒன்று சரிச்சாச்சா, அதில் போட்டுக்கலாம். சாரி, கையை வச்சு மறிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பால் தண்டு கீரை தெரியுதா? தண்டு பால் கலரில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. பால் தண்டு இது பார்த்துக்கோங்க, இலை எப்படி இருக்குது, தண்டெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அரைக்கீரை. அதுக்கப்புறம் இந்த இது தெரியுதா, சாரணக்கீரை. இது வந்து நம்ம வீட்டில் கேட்க வேணாம், ஏகப்பட்ட சாரணக்கீரை இருக்குது. சாரணக்கீரை வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. அம்மா இருக்கும்போதெல்லாம் இதை அடிக்கடி சோப்பு வச்சு எல்லோரும் குடிப்போம், கடையவும் செய்வோம். இதை கேட்பாங்க, அந்த கீரை இருக்குதுன்னு சொன்னியே பறிச்சிட்டு வரலையா அப்படின்னு. இந்த அப்படி சிவப்பாக இருக்கா, இது வந்து இப்போது இளங்கீரை இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த கீரையை பறிக்கிறேன். மயில் பீலி கீரை இருக்கா, பார்த்துக்கோங்க, சிவப்பாக இருக்கும். சரியா? பச்சை முள்ளுக்கீரையில் சிவப்பு காமிச்சல்ல, இது பாருங்கள், நடுவில் அந்த கோடு இருக்காது. இது வந்து சின்னதாக இருக்கனால ஈஸி அப்படிங்கிடலாம். ஓடி வந்துருச்சலாம், பார்த்தீங்களா? தெரியுதா? முள்ளாக இருக்கும், இலை வந்து அரைக்கீரை மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சிவப்பு கலரில் கோடு இருக்கா, அந்த இருக்கா, இதில் இல்லை பாருங்கள், இல்லையா? இது வந்து பச்சை முள்ளுக்கீரை. வேறு என்ன பறிக்கலாம்? தண்டுக்கீரை. பால் தண்டுக்கீரையும் இருக்குது, அரைக்கீரையும் ஒன்றா சேர்ந்துருக்கு. அரைக்கீரை பார்த்தாவே தெரியும், தண்டுக்கீரைக்கு அரைக்கீரைக்கு டிஃப்ரென்ஸு. தண்டுக்கீரை எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? சாரணக்கீரை தாங்க ஏகப்பட்டது, எங்கே பார்த்தாலும் சாரணக்கீரை இருக்குது. அதை விட்டால் குப்பைக்கீரை இருக்குது. ஒரு வழியே இல்லாமல் சாரணக்கீரை கொஞ்சம் அதிகமாக தான் பறிக்கணும் போல். வாங்கடி சொல்லலாம், உங்களுக்கு காமிக்கணும்ல, அதுக்காக தான் நான் நிறைய கீரை பறிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சாரணக்கீரையாக நிறைய பறிச்சிட்டு போயிடுவேன். கீரை இருக்குது, தேடுவோம் வாங்க என் கூட சேர்ந்து. பால் தண்டு கீரை தான் நிறைய இருக்குது. அரைக்கீரை, தண்டங்கீரையவே. இது வயல் பொன்னாங்கண்ணி, சும்மா நிறைய வளர்ந்து கிடக்கு பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி நீளமாக இருக்கும், இலைகள் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இது வந்து வயல் பொன்னாங்கண்ணி. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணிலாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் சிவப்பு தண்டு தான் இருக்குது பாருங்கள், விதையாக ஆயிடுச்சு. இந்த வரேன், இதை ஒத்த கைட்டு பிடுங்க முடியல. சிவப்பு தண்டு நான் முடிஞ்சால் திருப்பி ஒரு தடவை கூட ஒரு ரவுண்டு காமிக்கிறேன். அப்புறம் பொன்னாங்கண்ணியில் வந்து இது சிவப்பு பொன்னாங்கண்ணியில் இது ஒரு ரகம், ஃபுல்லாக சிவப்பாக இருக்கிற ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கூட இருக்குது. இது வந்து பின்னாடி மட்டும் சிவப்பாக இருக்கும் ஓரளவுக்கு. இதில் கொஞ்சம் கீரை உங்களுக்கு எல்லா கீரையும் தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து பறிக்கிறேன். அது மாதிரி
இதை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இதுவுமே கீரை மாதிரி சாப்பிடக்கூடியது தானா. இது ஒரு வெரைட்டி சர்க்கரை வள்ளி கிழங்குங்க. பார்த்துக்கோங்க என்ன வெரைட்டின்னு. இங்கே வச்சு காமிக்கவா, என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு ஷேப்பாக. இன்னொரு சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குது நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு எல்லாமே வந்து நம்ம தலைக்கீரை கடைசலோடு சேர்த்து போட்டு கடையெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பறிச்சாச்சு. காணா வாழை இருந்ததே, காணா வாழை எங்கேயோ இருந்ததே. எங்கடி செல்லம் இருக்கீங்க? காணா வாழை காமிக்கணும்ல, காமிங்க. வாங்க வாங்க வாங்க, தேடுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் தேடுங்க. எல்லா கீரையும் ஒரே, இங்கே பாருங்கள், எல்லாம் விதை போட்டதில் ஃபுல்லாக சாரணக்கீரை தான் அவ்வளோ இருக்காங்க. சரி, நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேடுறேன். ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பருப்பு கீரை இங்கே பாருங்கள் இருக்கா. இது வந்து அப்படியே தண்டு கண்டு எல்லாம் இலை எல்லாம் சேர்த்தே போட்டுடலாம். இதுதான் பருப்பு கீரைமாங்க. இந்த பருப்பு கீரை மாதிரியே தான் நீர் பிரமி இருக்கும். அது வெள்ளை கலர் பூ பூக்கும். இது வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய அங்கங்கே பிடுங்கி போட்டுட்டேன். மற்றபடி இங்கே பாருங்கள், ஆமாம் தான் இருக்குது கொஞ்சம். இது வந்து இந்த கீரை இருக்குது, இதெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் வேணாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, இவங்களெல்லாம் எடுக்க வேண்டாம். இவங்கெல்லாம் குட்டி பிள்ளைங்க. ஸோ அடுத்து தேடுவோம். பருப்பு கீரை எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள், நிறையா இருக்குது. சரி, பறிச்சுக்கலாம். காணா வாழை தான் உங்கள்கிட்ட காமிச்சிருவோன்னு பார்த்தேன். காணா வாழை நின்றுச்சு. அன்னைக்கு தேவைக்கு பறித்தேன். அதுக்கப்புறம் வேரோட தான் பிடுங்குவேனா, திரும்ப திரும்ப முளைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காணா வாழையை உங்கள்கிட்ட காமிக்கலாம் பார்க்குறேன். எந்த தொட்டிக்குள்ளே பார்த்தேங்கிறதே தெரில, மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த ஒருத்தங்க நிற்காங்க பாருங்கள், தெரியுதா? இவங்க வந்து பேர் வர மாட்டேங்க, சிறுகீரைங்க. ஷார்ப்பாக இருக்கும் கீரையினுடைய அந்த இலைப்பகுதி, ஷார்ப்பாக இருக்கும். இங்கே இருந்து தண்டு இப்படி பச்சையாக இருக்கும். இவங்க வந்து சிறுகீரை. அந்த நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது நல்ல பரிச்சயம் ஆகிடும். நமக்கு வந்து இப்போ அடிக்கடி பார்க்கலன்னா தான் இது கொஞ்சம், இது பார்க்காதவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். மற்றபடி நிறைய பேருக்கு இதோட என்னென்ன கீரைன்னு பார்த்தாவே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். சரி, இருட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கீரையும் என்னென்னு இந்த இருட்டதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இவ்வளோ கீரை தான் நான் இப்போதைக்கு பறிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சில கீரைகள் பறிக்கலாம் அப்படின்னா கணத்தப்பி. நான் எப்போவுமே இது வேணும் அப்படின்லாம் எதுவும் பறிக்க மாட்டேன். கடைன்னு ஓடி வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு ஓடிடுவேன். ஒரு 5-6 கீரை, 6-7 கீரை, 10 கீரை அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு போவேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்து பறிச்சோன்னா நிறைய கீரை வர மாட்டுக்காங்க. சரிங்க, தனியாக எடுத்து போட்டு என்னென்ன கீரை எதுன்னு சொல்லிடுறேன். இந்த கீரை உங்ககிட்ட சொல்லணும்ல, இதுவும் காணா வாழையில் ஒரு ரகம். கொடி மாதிரி வரும். பூக்கள் வந்து காணா வாழை பூக்கள் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி இருக்கா? இதுவும் காணா வாழையில் ஒரு ரகம்தான். இதையும் நான் சமையலுக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச காணா வாழையை காமிப்போன்னு பார்த்தா இன்றைக்கி அவங்க மக்கர் பண்ணிட்டாங்க. வாங்க தெளிவாக எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இவங்களும் காணா வாழையில் ஒரு வகை. பூவை பார்த்து இவங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது கொடி மாதிரி படர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் பூ வந்து அப்படியே காணா வாழையினுடைய பூக்கள் ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்துக்கோங்க, இலை வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இவங்க வந்து சிறுகீரைங்க. அப்புறம் பருப்பு கீரை இதாக இருக்கா. பூக்கள் வந்து இவங்க கம்ப்ளீட்டாக வேர்லேருந்து பூக்கள்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்தே சமைச்சிடலாம் சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் இருக்கா, இதான் இவங்க தான். இது அப்படியே போட்டு கடைவாங்க. இருங்க எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே பருப்பு கீரை தான். இருங்க, இது வந்து பொன்னாங்கண்ணியில் இது ஒரு வெரைட்டிங்க.
லைட்டாக பின்னாடி மட்டும் சிவப்பாக இருக்கும், முன்னாடி வந்து பச்சையாக இருக்கும். இதுலேயே ஃபுல் சிவப்பாக இருக்கிற பொன்னாங்கண்ணியும் இருக்குதுங்க. பொன்னாங்கண்ணியில் 4-5 வகை இருக்குது. இது வந்து தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை ஒன்று கூட காணோம், சிவப்பு தண்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இதையும் கீரையாக சமைச்சு பழக்கீரையில் சாப்பிட்டோன்னா நல்லது. 2 இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது பாருங்கள். இதுவும் ரெண்டுமே எனக்கு 4-5 வெரைட்டி இருக்குது. அதில் இந்த 2 விதமான இலைகள் இருக்கிறத மட்டும் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் காமிச்சிடுறேன். சிவப்பு தண்டு, பால் தண்டு. இந்த கீரையெல்லாம், இந்த தண்டைக்கீரை எல்லாமே இந்த ஷேப்பில் இருக்கும். லைட்டாக எனக்குள்ளே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மொட்டையாக இருக்கா இந்த மாதிரி. இது வந்து பச்சை தண்டு, சிவப்பு தண்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். தண்டு வந்து பால் மாதிரி இப்படி இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் விதைகள் வந்து அந்த ஒவ்வொரு கணுவுலையும் தோன்றும். ஆனால் இந்த குப்பைக்கீரையில் மட்டும் மேலே தான் இருக்கும் அவ்வளோ விதைகளும். செடி வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா வீட்லேயும் முளைச்சிருக்கும். நீங்கள் என்னென்னு தெரியாமல் கூட சமைப்பாமல் இருப்பீங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்காது விதைகள், வளரும்போதே இந்த கலரில் தான் வளரும். அப்புறம் அரைக்கீரை, தண்டெல்லாம் சிவப்பாக தெரியும், கீரை வந்து இந்த ஷேப்பில் இருக்கும் அரைக்கீரை, சரிங்களா. அப்புறம் இது ஆட்டுச்சாணம் போட்டிங்கன்னா இது இல்லாத வீடே இருக்காது. இது அவ்வளோ நல்லதுங்க. படந்து 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 அவ்வளோ, என் தொட்டி ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக கடைஞ்சி கொடுத்தா கூட கொடுக்கலாம் போல், அவ்வளோ இருக்குது. சூப்புமே வைக்கலாம். சாரணைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் வந்து அரைக்கீரை தான். வேறு என்ன பறிச்சிருக்கேன், அவ்வளோதான், எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வீட்டில் வந்து தண்டு, பச்சை தண்டு உண்டு, மணத்தக்காளி இருக்குது, அது வேணான்னு சொல்லி பறைக்கல. அதுக்கப்புறம் காணாவாழை உண்டு. அந்த காணாவாழை கண்ணில் பார்த்தேன், காலையில் கூட தண்ணி ஊற்றும் போது பார்த்தேன். இப்போ என் கண்ணை மறைச்சிருக்காங்க, அதனால் காணாவாழையில் ஒரு வெரைட்டி பறிச்சிருக்கேன், கொடி வெரைட்டி மாதிரி உள்ளதை பறிச்சிட்டேன். இன்னொரு காணாவாழை உண்டு, அதை உங்ககிட்ட எனக்கு காமிக்கிறதுக்கு எங்கே பார்த்தேனே தெரியலையேங்க. இதுக்குள்ளே கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள், வாடி செல்லமே. 2 பறிச்சிருவோம், 2 செடி பிடிங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரு வெரைட்டி காணாவாழை, பார்த்தீங்களா. இவங்களெல்லாம் முதல்ல எங்கள் வீட்டில் கிடைக்கவே இல்லை. இது வைக்கணும் சொல்லிவிட்டு புளியங்குடிக்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ கொண்டு வந்து ஒன்று நட்டு அந்த தொட்டி ஃபுல்லாக வளர்த்து 2-3 தடவை கடைஞ்சேன். அதுக்கப்புறம் பூவாக வந்ததுக்கப்புறம் இலைகள் சுருங்கிச்சு. அப்புறம் விட்டுட்டேன். இப்படி மொத்தமாக இன்னைக்கு கீரையே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. இப்போ என்னென்னா, ஏற்கனவே இருந்து கீரை விதை எடுத்து அப்படி எல்லா பக்கமும் போயிருக்கும் தருமா. அது போன வருஷம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகிட்டு இது வரைக்கும் நான் கீரையே போடலைங்க. தன்னால் எல்லா பக்கமும் கீரை இப்படி முளைக்குவாங்க பாருங்களேன். ஒரு நாளைக்கு இவ்வளவு, முந்தானத்து தான் பறித்தேன், திருப்பி இந்த அவ்வளோ பறிச்சிருக்கேன். நாளைக்கு இதை தான் போட்டு கடைய போகிறேன். நாளைக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக கடைய போகிறேன். அன்றைக்கி வந்து சும்மா காரமாக கடைஞ்சேன். அப்படி அப்பப்போ கிடைக்கிது. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பிடுங்காமல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டெய்லி கீரையை கடைஞ்சி சாப்பிட்டாலும் வந்துக்கிட்டே இருக்குங்க, அவ்வளோ வரும், சரிங்களா. ஓகே, இன்னும் பச்சை தண்டு உண்டு, நிறைய வெரைட்டி கீரை இன்னுமே நம்ம வீட்டில். வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்கேன், இந்த கரிசலாங்கண்ணிலாம் பறிக்கல, கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறுங்க, நம்ம ஒன்று போட்டால் அவங்க ஒன்று விளையாடுறாங்க. சக்கரவர்த்தி கீரை கூட போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக நிற்கிறாங்க, அதனால் அவங்களெல்லாம் நான் பெருங்கலை. ஓகே, இவ்வளோதாங்க. இன்றைக்கி எத்தனை கீரைன்னு நான் எண்ணலை. இதுதான் நாளைய நம்ம வீட்டு கடைசல். இதில் ஏதோ நிற்கிறாங்க பாருங்க. தேடவே வேணாம், எவ்வளோ கீரை இருக்க மாட்டோம் பாருங்களேன். சரிங்க, இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம தங்கை சலோமி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக என்னென்ன கீரை என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப சொல்லுங்கள். ஒரு பகல் நேரத்தில் இப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சு, நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு அவசரமாக வந்தேன், நாளைக்கு இதை கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.